லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். வாடா தம்பி, எங்க போன இவ்வளவு நேரமா? உனக்காக தான் தாத்தா காத்துட்டு இருக்கேன். அங்க டீ வச்சிருக்கேன் பாரு, எடுத்து குடி, சூடு ஆடுறதுக்குள்ள. எனக்கு குடிக்க தெரியும், நானே எடுத்து குடிச்சுக்குவேன். என்னது இது? டீ இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏதாவது இப்படி டீய போடுறீங்க? உங்களுக்கு டீ கூட போட தெரியாதா? சரி, நான் போறேன் இங்க இருந்து. டேய் டேய் டேய், தாத்தா கூப்பிடுறேன்ல, நில்றா. ஏன்டா இப்படி கோவப்படுற? இவன் கோவத்தை எப்படிதான் குறைக்க போறேனோ. டேய் இங்க வாடா, தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? இது நல்ல பழக்கம் இல்லடா. இதான் தாத்தா என் கேரக்டர், நான் இப்படிதான் இருப்பேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாத்தா ஒண்ணு சொன்னா கோவப்படாம செவியா தங்கோ. சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சரி, உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் இங்க ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு பாத்தியா, அங்க ஆணி அடி. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் நீ எவ்வளவு ஆணி அடிச்சிருக்கன்ட்டு. முதல் வாரம் நிறைய ஆணிகளை அடித்தான். சரி, நீ இந்த வாரம் இவ்வளவு ஆணிகளை அடிச்சிருக்க. அடுத்த வாரம் பார்க்கலாம் நீ இதை விட குறைவா ஆணியை அடிக்கணும்ட்டு நினைச்சு உன் கோவத்தையே கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணு. அடுத்த வாரம் பார்க்கலாம். இரண்டாம் வாரம் 6 முறை மட்டுமே ஆணிகளை அடித்தான். இந்த மாதிரி நம்ம கோவப்படுறத குறைக்கணும். அடுத்த வாரம் நம்ம ஒரு ஆணி கூட அடிக்க கூடாது. 3ஆம் வாரம் ஒரு ஆணியை கூட அடிக்கவில்லை. 3வது வாரம் எத்தனை ஆணிடா அடிச்ச தம்பி? ஆணியோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சா இல்லையா? தாத்தா தாத்தா, இந்த வாரம் நான் ஒரு ஆணிய கூட அடிக்கல தாத்தா. நான் இந்த வாரம் கோவமே படல தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நீங்க என்னை மாத்திட்டீங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ ஆணி அடிச்சு பாத்தியா? அந்த எல்லா ஆணியும் எடுத்துட்டு அந்த மரத்தை போய் பாரு எப்படி இருக்குன்ட்டு. பாத்தியா அந்த மரத்துல எவ்வளவு ஆணி அடிச்ச தடயங்கள் இருக்கு. இந்த தடயத்தை உன்னால போக்க முடியுமா சொல்லு? அது எப்படி தாத்தா போகும்? அதான் ஓட்டை விழுந்துருச்சுல, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அப்படி இல்லடா தங்கம், நீ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அடுத்தவங்க மேல கோவப்படும் போது அவங்க மனசுல அதோட காயம் ஒரு வடுவா மாறி அழியாம காலத்துக்கும் அப்படியே இருக்கும்டா. அந்த காயத்தை உன்னால சரி பண்ண முடியாது. இதத்தான் திருவள்ளுவர் அழகா ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதோட பொருள் என்னன்னு தெரியுமாடா சொல்லும்? தெரியும் தாத்தா, ஸ்கூல்ல எங்க டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஒருத்தங்களை உடல் ரீதியா ஏற்படுத்துற காயம் கொஞ்ச நாள்ல ஆறிரும். ஆனா மன ரீதியா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏற்படுத்துற காயம் அவங்க மனசுக்குள்ள ஆறாம அப்படியே ஒரு வடுவா மாறிடும் தாத்தா. இதான் அந்த குறளோட பொருள். எனக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சு தாத்தா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் தாத்தா. இனி அந்த மாதிரி யாரையும் காயப்படுத்த மாட்டேன் தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா, என்னைய சரி பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. மக்களே, நீங்களும் அந்த பையனை மாதிரி பயம் அடைஞ்சிருப்பீங்கன்ட்டு நம்புறேன். வேறு ஒரு குரலில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க மக்களே.